அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் நான் உடைமை. ஆங்கிலத்துல ஷேம்னு சொல்லுவாங்க. குறள்: ஊனுடை எச்சம் உயிருக்கெல்லாம் வேறல்ல, நான் உடைமை மாந்தர் சிறப்பு. குறளின் 1012. குறளின் விளக்கம்: உணவு, உடை போன்ற அனைத்தும் எல்லோருக்கும் பொதுவானவை. ஆனால் மனிதருக்கு உரிய சிறப்பு என்பது நான் உடைமை என்பதாகும் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நான் உடைமை. நான் உடைமைனா உயிரினங்கள் அனைவருக்கும் நாம சாப்பிட்ற உணவா இருக்கட்டும், நாம போடுற உடையா இருக்கட்டும், மற்ற எஞ்சின் இருக்கும் பிற செயல்களாக இருந்தாலும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கும். ஆனால் ஒருவருடைய சிறப்பு வேறுபடுத்தி காட்டுவது அவர்களுடைய நானுடைமையாகும். நானுடைமைனா பிறர்களால் சான்றோர்கள், ஆண்டோர்கள், உயர்ந்தவர்கள் பழிக்கு உண்டாக செயல்களை நாணத்துடன் வெட்கப்பட்டு அதை செய்யாமல் தவிர்த்து நேர்மையான வழியில் அறவழியில் வாழ்வதே நாண உடைமையாகும் என்கிறார். ஆகையால் இக்குறள் மூலம் நாமும் பின்பற்று நான் உடைமையாக வாழ்வோம். மீண்டும் திருக்குறள்: ஊனுடை எச்சம் உயிருக்கெல்லாம் வேறல்ல, நான் உடைமை மாந்தர் சிறப்பு. திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.